ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. பல கேள்விகளை தன்னை சந்திக்க வந்த பரதனை கேட்குறார் ராமர். நீ மட்டும் யோசித்து முடிவுகளை எடுக்காமல் இருக்கியா? குறிப்பிட்ட சிலரோட மட்டும் ஆலோசனை நடத்துறியா? சிலரோடு ஆலோசித்து நீ எடுக்கிற முடிவு காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னே வெளியே பரவாமல் இருக்கா? நீ எடுக்கிற முடிவு அது நிறைவேற்றப்பட்ட பிறகு, அது நிறைவேற்றப்படுற நிலையில தான் மற்றவா மன்னர்கள் அறியணும் அப்படின்ற அளவில் அது நடக்குதா? அறிவற்றவா 1000 பேரை காட்டிலும் அறிவுள்ளமாக ஒருத்தன் சிக்கலான நேரங்களில் ரொம்ப உதவியாக இருப்பான். அறிவற்றவா 10,000 பேர் இருந்தாலும் அவகிட்ட எந்த உதவியும் கிடைக்க போகிறதில்ல. மனசில் உறுதி, எண்ணத்தில் தூய்மை, காரியத்தை நிறைவேற்றுறதுல சாமர்த்தியம் கொண்ட ஒரு மந்திரி அரசனுக்கு புகழ் சேர்ப்பான். அதை அறிஞ்சு நீ அம்மாதிரியானவாளை உனக்கு உதவியாக வச்சுன்னு இருக்கியா? செல்வத்தில் நாட்டம் வச்சுண்டு மக்களுக்கு தீங்கழித்து கெட்ட வழியில் பார்க்குறதுல ஒரு நிபுணனாக இருக்கிறவன் அடக்கப்படலைன்னாக்கா அது பேராபத்தில் முடியும். அந்த மாதிரி ஆனவா ஒடுக்கப்பட்டிருக்காளா? அரசன்கிட்ட விசுவாசம், தளராத முயற்சி, குறையாத ஊக்கம், மனசில் தூய்மை கொண்டவா உனது படைத்தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்கா. ஊழியர்களுக்கு ஊதியத்தை அளிக்கிறதுல காலதாமதம் நிகழ்ந்தாக்கா அவளுடைய விசுவாசம் கெடும்ன்றத உணர்ந்து அவளுடைய தேவைகள் நேரத்தில் கவனிக்கப்படுறதா? மற்ற மன்னர்களுடைய 18 அதிகாரிகள், உன்னுடைய 15 அதிகாரிகள், இவாளை உன்னுடைய ஒற்றர்கள் கண்காணிக்கப்பட்டு வராங்களா? இந்த 18 அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ராமர் குறிப்பிடுறவா யாருன்றதை பற்றி பல ராமாயண உரை குறிப்புகளில் தரப்பட்டிருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். 1 மந்திரி, 2 குலகுரு, 3 இளவரசன், 4 படைத்தலைவன், 5 அரசனின் உத்தரவுக்கேற்ப தண்டனைகளை நிறைவேற்றுறவன், 6 மலை, காடு, நீர் இதில் அமைந்துள்ள அரண்களை நிர்வகிக்கிறவன், 7 ராஜ்யத்தினுடைய எல்லையை காக்கிறவன், 8 சிறைச்சாலையை நிர்வகிக்கிறவன், 9 பொக்கிஷ நிர்வாகி, 10 அரசனுடைய உத்தரவுகளை அறிவிக்கிற அதிகாரி, 11 வழக்குகளை விசாரிக்கிறவன், 12 நகர் சோதனையை நிர்வகிக்கிறவன், 13 பங்காளிகளின் சண்டையை தர்மசாஸ்திரப்படி தீர்த்து வைக்கிறவன், 14 படை வீரர்களுக்கு ஊதியத்தை விநியோகிக்கிறவன், 15 படை வீரர்கள் நீங்களாக மற்றவாளுக்கு ஊதியங்களை விநியோகிக்கிறவன், 16 அந்தப்புற நிர்வாகி, 17 அரச சபையை நிர்வகிக்கிறவன், 18 கோட்டை வாயிலுக்கு பொறுப்பாளி. மற்ற அரசர்களுடைய இந்த 18 அதிகாரிகளையும் அரசன் ஒருத்தன் வேவு பார்க்கணும். தன்னுடைய இந்த 18 அதிகாரிகளில் மந்திரி, குலகுரு, இளவரசன் இந்த 3 நீங்களாக மற்ற 15 அதிகாரிகளை கூட ஒற்றர்கள் மூலமாக அரசன் கண்காணிக்கணும்னு ராஜநீதி சொல்கிறது. இதைத்தான் ராமர் பரதன்கிட்ட மற்ற மன்னர்களின் 18 அதிகாரிகளும் உன்னுடைய 15 அதிகாரிகள் ஆனவா உன்னுடைய ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டு வராங்களான்னு கேட்குறார். உன்னுடைய 15ஐயும் நீ ஒற்று பார்க்கணும். மீதி மற்ற மன்னர்களுடைய 18 அதிகாரிகளையும் நீ ஒற்றர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணுன்றது அவருடைய ஆலோசனையாக இருக்குது. மேலும் ராமரனுடைய கேள்விகள் தொடர்றது. நாட்டுக்கு பகைவர்களாக செயல்பட்டதால் நாட்டை விட்டு விரட்டப்பட்டு பின்னர் திரும்பி வந்தவங்களை வலிமை இழந்தவங்கன்னு அலட்சியம் பண்ணாமல் முறையாக கண்காணிச்சுண்டு வரியா? தங்களை பெரிய அறிவாளியாக நினச்சிண்டு வரட்டு வாதத்தில் நேரம் கழிச்சுண்டு தவறான கருத்துக்களை சொல்லிண்டு தீங்கு விளைவிக்கிற நாத்திக அந்தணர்கள் உன்னை நெருங்காமல் பார்த்துக்கிறியா? நாத்திக அந்தணர்கள். பெண்களை மரியாதையோடு நடத்துறியா? அவளுக்கு சரியான பாதுகாப்பு அளிக்கப்படுறதா? அவளை முற்றிலும் நம்பிடாமல் இருக்கிய அல்லவா அப்படின்னு கேட்குறார். அவளுக்கு ஒரு ரகசியமும் தெரிவிக்கப்படாமல் இருக்கிறது இல்லவா? வர்த்தகர்கள் மற்றும் பயிர் தொழில் செய்கிறவா இடையூறுகளை சந்திக்காமல் இருக்காங்களா? இப்படிலாம் ராமரனுடைய கேள்விகள் தொடர்றது. இன்னொன்று அவர் சொல்கிறார், பணியாட்கள் ராஜாவை எப்போ வேணுமானாலும் சந்திக்கலாம்ன்ற நிலையும் தவறு. அதே மாதிரி ராஜாவை சந்திக்கவே முடியாது அப்படின்ற நிலையும் தவறுங்கிறார். இந்த விஷயத்தில் நடுத்தரமான நிலை தான் நன்மை பயக்கும்ன்றார். அப்படி நீ அதை கடைப்பிடிக்கிறியா? உன்னுடைய செலவு உன்னுடைய வரவை மிஞ்சாமல் இருக்கா? நன்னடத்தை உடைய ஒருத்தன் சரியான விசாரணை இல்லாமல் ஒரு பொய் சாட்சி மூலமாக தண்டனைக்குள்ளாகாமல் இருக்கானா? முறையான விசாரணையின் மூலம் ஒருத்தன் குற்றம் சந்தேகமாக நிரூபிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் சம்மந்தப்பட்டவா பொருளாசை காரணமாக அந்த குற்றவாளி விடுவிக்கப்படாமல் இருக்கானான்றதையும் நீ பார்த்துக்கிறியாங்கிறார். மேலும் அவர் கேள்வி தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.